பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 20வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நான் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்கச் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி இந்த வார்த்தைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் விழுந்து போகிற திட்டம் அல்ல, கீழே தள்ளிவிடப்படுகிற திட்டம் அல்ல. நானும் என் குடும்பமும் என் கையின் பிரயாசமும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையும் எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பது தேவனுடைய பிரதான சித்தமாயிருக்கிறது. பிரைஸ் காட். ஒரு நாளும் அவர் என்னுடைய விழுந்து போகிற நிலைமையை பார்த்து ரசிப்பவர் அல்ல. பைபிள்ல வாசிக்கிறவர் மனிதனைப் போல அல்ல. மனிதர்கள் நாம் கீழே விழ வேண்டும் என்று பலர் விரும்பி கொண்டிருக்கிறார்கள். நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள், நம்முடைய குடும்பத்தார், நம்மை பகைக்கிறவர்கள், நம்முடைய சத்துருக்கள் இன்றைக்கும் நம்ம எப்ப கீழே விழுவோம் அப்படின்னு காத்திருக்கிறாங்க. எப்ப நமக்கு ஒரு அழிவு வரும் அப்படின்னு காத்திருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்முடைய விழுகையை பார்த்து ரசிப்பவர் அல்ல. அவர் இன்றைக்கு நம்மை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்யும்படியாகவே விரும்புகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் எதில் அகப்பட்டு இருக்கிறீர்கள்? எதில் விழுந்து போயிருக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், விழுந்து போன இடத்துல நான் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க வைப்பேன். நீங்கள் முறிந்து விட மாட்டீர்கள், நீங்கள் முறிந்து போக மாட்டீர்கள். சத்துரு எத்தனை ரீதியில கொண்டு வந்து உங்களை முறிந்து கீழே விழச் செய்தாலும் பைபிள்ல வாசிக்கிறோம், படுகுழியிலிருந்து தூக்கி எடுத்து உன் அடிகளை மலையின் மேல் உறுதிப்படுத்துகிற கர்த்தர் நிச்சயமாய் உறுதிப்படுத்துவார். Praise God. Hallelujah. நம்புங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆமென் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள் எழுந்து நிமிர்ந்து நிற்க போகிறார்கள். உங்கள் கையின் பிரயாசம் எழுந்து நிமிர்ந்து நிற்க போகிறது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எழுந்து நிமிர்ந்து நிற்க போகிறது. எவைகளெல்லாம் கீழே தள்ளாடி விழுந்ததோ, எவைகளெல்லாம் சில மனுஷீக வல்லமையினால் கீழே தள்ளப்பட்டதோ, அவைகள் எல்லாவற்றையும் நான் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வேன். Praise God. Hallelujah. உங்கள் அழைப்பு விழுந்து போகிற அழைப்பு அல்ல, உங்கள் அழைப்பு எழுந்து நிமிர்ந்து நிற்கிற அழைப்பு. இந்த வார்த்தை அப்படி அறிக்கை செய்யுங்க. என் அழைப்பு விழுந்து போகிற அழைப்பு அல்ல, என் அழைப்பு எழுந்து நிமிர்ந்து நிற்கிற அழைப்பு. Praise God. ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுந்து போவதில்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவன் சொலகுல போட்டு என்னை எத்தனை முறை படைச்சாலும் என்னை பாதுகாப்பதற்கு, என்னை தூக்கி விடுவதற்கு என் ஆண்டவர் என் அருகாமையில் இருக்கிறபடியினால் அவ்வளவு சீக்கிரம் நான் முறிந்து விழ மாட்டேன். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் முறிந்து விழுவதில்லை. ஒருவேளை கடந்த நாட்கள் வந்து சில தோல்விகளும் சில போராட்டங்களும் கஷ்டங்களும் உங்களை விழுகைக்கு தள்ளி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள், நான் உங்களை தூக்கி விடுவேன். பேதுரு மாமி சுகவீனமாய் படுத்து கிடந்து தூக்கி விட்டார் அல்லவா? பேதுரு தண்ணியில் உள்ள மூழ்கும் பொழுது இயேசுவே அப்படின்னு கூப்பிட்ட மாத்திரத்துல கையை பிடிச்சி விழுந்த தண்ணீரிலிருந்து பேதுருவை தூக்கி விட்டது போல நீங்கள் எந்த இடத்தில் விழுந்தீர்களோ, நிற்க முடியாமல் அலைகளை பார்த்து, காற்றை பார்த்து, கொந்தளிப்பை பார்த்து, சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து, ஒருவேளை நீங்கள் கடந்த நாட்களில் கீழே தள்ளப்பட்டிருக்கலாம், ஒருவேளை கீழே மூழ்கி இருக்கலாம், விழுந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் தூக்கி விடுவேன். Praise God. Hallelujah. நான் மரண வாசலிலிருந்து தூக்கி விடுகிற தேவன் அல்லவா? நான் உன்னை நிச்சயம் தூக்கி விடுவேன். நீ எழும்புவாய். உன்னையும் உன் குடும்பத்தையும் எழுந்து நிமிர்ந்து நிற்க வைக்க போ.
வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்கள் பிள்ளைகள் எழுந்து நிமிர்ந்து நிற்க போகிறார்கள். உங்கள் கையின் பிரயாசம் எழுந்து நிமிர்ந்து நிற்கும். உங்கள் தரிசனம், உங்கள் வாக்குத்தத்தம், நீங்கள் எதிர்பார்க்கிற சகல காரியங்களும் அவரால் இன்றைக்கு எழுந்து நிமிர்ந்து நிற்க போகிறது. கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் ஒருவேளை சத்துருவின் வல்லமைகளினால் முறிந்து கீழே விழுந்திருந்தாலும் இன்றைக்கு என் தேவன் அவர்களை எழுந்து நிமிர்ந்து நிற்கச் செய்வீராக. அவர்களை கர்த்தர் நிற்கச் செய்வீராக. அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்களாக. அவர்கள் குடும்பம், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எழுந்து நிமிர்ந்து நிற்பதாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நீங்கள் விழுந்து போவதில்லை. அவர் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறார். நீங்கள் நிற்பீர்கள். செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.